எங்கள் அப்பா எனக்கு சின்ன விஷயம் சொல்லிட்டே இருப்பார். எனக்கு லெட்டர்லாம் ஒன்று ஹாஸ்டலில் படிக்கிறப்ப எல்லா லெட்டரையும் மேலே எழுதுவார். மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். எல்லா லெட்டர்லையும் மேலே இருக்கும். என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கை! புள்ள ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கை, புள்ள வளர்ந்துருங்கிற நம்பிக்கை. ஒரு பள்ளிக்கூடத்தில் எனக்கு சீட்டு கிடைக்காதப்ப அது ஒரு பிரபலமான பள்ளிக்கூடம். 9ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்புலலாம் அங்கே சீட்டே கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா போய் எங்கள் சீட்டு கேட்குறப்போ அவங்க கொடுக்கல. கடைசியில் அவங்க கோபமாயி உங்கள் பிள்ளை எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தா என்னங்க கிடைக்கும் அப்படின்னாங்களா. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு பெருமை கிடைக்கும் அப்படின்ட்டு. பெருமை கிடைக்கும் அப்படின்னு இருக்கார். உலகத்தில் மற்றவன் யார் எப்படி நம்புறாங்கிறதான் பெரிய இம்பார்ட்டன்ஸை தந்துடாது. நம்ம வீடு நம்புதுங்கிறதா ஒரு பிள்ளைக்கான நம்பிக்கை. எங்கள் அம்மா என்னை நம்புறாங்கிறதா பிள்ளைக்கான பெரிய நம்பிக்கை. ஏன்னா நீங்கள் தானே முதல் நம்பிக்கை. ஒரு பிள்ளையை தூக்கி போட்டு பிடிக்கிறீங்களா, அப்படி தூக்கி போட்டு பிடிக்கல பிள்ளை சிரிச்சுக்கிட்டே மேலே போங்க, சிரிச்சுக்கிட்டே கீழே வரும். கவனிச்சிருக்கீங்களா? ஏன் உங்கள் வீட்டுக்காரை தூக்கி போட்டு பிடிக்க சொல்லுங்களேன். ஒரு ஆசைக்கு ஒரு நாள் அவர் கேட்குறார், ஏப்பா சத்த தூக்கி போட்டு இப்படி பிடிக்கிறேன், சரின்றுவீங்க. ஆனால் என்ன சொல்லுவீங்க, ஏங்க விட்டுற மாட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஆனால் புள்ள கேட்காது. எங்கள் அப்பா என்னை விட்டுற மாட்டான்னு சந்தோஷமாக மேலே போகும், சந்தோஷமாக கீழே வரும். பிள்ளைங்களை விட்டுறாது. விட்டுற மாட்டீங்கன்னு தெரிஞ்சாலே புள்ள கரெக்டாயிருவான். நல்லவனாயிருன்னு சொல்லி கொடுங்க போதும், மீதி எல்லாம் தானாகவே வந்துடும். யூ கான்ட் டிசைட் தட் வாட் யூ கேன் பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ யாராக வேண்டும் என்று நீ முடிவு செய்ய முடியாது. நீ என்ன கேரக்டரோடு இருக்கணும்னு நீ முடிவு பண்ணலாம். அந்த கேரக்டர் தான் நீ யாராகன்னு முடிவு பண்ணும். இந்த உலகத்தில் படித்தவங்களாம் ஜெயிச்சிட்டானா? இந்த உலகத்தில் காசு வச்சிருக்கவங்களாம் ஜெயிச்சிட்டானா? அம்பு ஆயுதம் பலத்தோடு இருக்கவங்களாம் ஜெயிச்சிட்டானா? எவன்கிட்ட கேரக்டர் இருந்துச்சோ அவன் தான் ஜெயிச்சான். எந்த பிள்ளைகிட்ட கேரக்டர் இருந்துச்சோ அதனால தான் ஜெயிச்சான். அதனால டீச்சருங்க கேரக்டர் 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 பேசிக்கிட்டே இருக்காங்க. நிறைய இடங்களில் பேசும்போது நானே சில இடங்களில் தலைப்பெல்லாம் கேட்பேன். இப்போ எந்திரிச்சு உங்க தலைப்பு சொல்லலே கண்டுபிடிச்சிருவேன். அது டீச்சர்ஸ் தான். பண்பாடும் கலாச்சாரமும் ஒழுக்கம் இப்படியான வார்த்தைகள் பற்றின தலைப்புகளை கொடுத்தாலே அது டீச்சர் தான். ஏன்னா கண்ணு முன்னால் பார்க்குறாங்க, நல்லா படித்த பையன் செஞ்சு போகிறான். ஏன்னா தவறான வழிநடத்தல் யார்ட்டையும் சிக்கிக்கிட்டான், எங்கேயோ போயிட்டான், சரியான இடத்துல அவனுக்கான வழிநடத்தல் கிடைக்காம போயிடுச்சு. நல்ல திறமசாலியான பையன் மிஸ் ஆகி போகிறத அவங்க கண்ணு முன்னால் பார்க்குறாங்க. யூ கான்ட் டிசைட் வாட் யூ பிகம். நீங்கள் முடிவு பண்ண முடியாது நீங்கள் யாருனாங்கிறத. உங்கள் கேரக்டர் தான் முடிவு பண்ணோம். ஒரு கடுமையான உழைப்பையும் வெற்றியையும் தொடர்பு படுத்துவதன் பெயர் ஒழுக்கம். நம்ம சாதாரண விஷயமா எடுக்கவே முடியாது. 1900 அதுதான், 1950 தான், 2000 தான், 2024 தான், 3000 தான். இந்த உலகமே அழிய போற வரைக்கும் அது மட்டும்தான். டிசிப்ளின் இஸ் த கீ. இந்த உலகம் முழுக்க வெற்றி பெற்ற பல்வேறு மனிதர்களை நான் சந்தித்திருக்கேன். தொழில் நிமித்தமாக பல்வேறு மனிதர்களோடு நான் உரையாடி இருக்கிறேன். சிறு வயதிலிருந்தே பெரிய மனிதர்களை பேட்டி எடுப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன். இவர்கள் அனைவரிடத்திலும் நான் பார்த்த ஒரே சூப்பர் குவாலிட்டி டிசிப்ளின். அது பொலிட்டீஷியனா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன்டா இருந்தாலும் ஜெயிச்சாரு, ஏன்டா அந்த பெண்மணி ஜெயிச்சாங்க அப்படின்னு கடைசியில் கணக்கு பார்த்தா அவங்கள்ட்ட ஒரு டிசிப்ளின் தான். வாழ்க்கை கொடுத்த டிசிப்ளின் வீடு சொல்லணும். 5 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளை எக்ஸசைஸ் பண்ணா அப்பா எந்திரிச்சு 5 மணிக்கு உட்காருங்க பாஸ், வேற வழியே கிடையாது. புள்ள போன் பார்க்க கூட முடிவு பண்ணா அம்மாக்கள் டிவி சீரியலை போட்டு இதில் போன்ல வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து சமைச்சுக்கிட்டு பிள்ளைய அதை தான் பார்க்கும். பிள்ளையுடைய ஸ்கிரீன் டைம் என்னன்னு பாருங்க, பிள்ளைய கொஞ்சம் கண்காணிங்க, பிள்ளைய கொஞ்சம் கவனிங்க, பிள்ளையோட உரையாடுங்க. இயல்பான உரையாடல் வழியாக பிள்ளை என்ன நினைக்கிறதுன்னு பேசுங்க. எனக்கு பேசுறதுக்கு நீங்களே கடைசியா நான் வெளியில போய் பேச போறேன். அந்த பிள்ளை என்னை பார்க்குது மச்சான் அப்படின்னா ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான், அந்த வயசு எக்ஸைட்மெண்ட் மச்சான் அது உன்னை லவ் பண்ணுன்னு தான் சொல்லுவான் இல்லையா? எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசாகிறது, வீட்டுகளுக்குள்ள எல்லாத்தையும் பேசுவதற்கான வெளி எனக்கு கிடைக்காத பட்சத்தில் வெளியில தான் போக முடியும். பிள்ளைகளை பத்திரமா பக்கத்தில் வச்சுக்கோங்க, இறுக்கி பிடிச்சுங்கன்னு சொல்லாத, விட்டுருங்க. ஆனால் தூரம் இருந்து கண்காணி, கவனிங்க. ஆசிரியர்களோடு போய் உரையாடுங்கள். முன்ன அதெல்லாம் இப்போ கிடையாது. டீச்சர்ஸோட போய் உரையாடுவதே குறைந்து போயிருக்கு. அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. டீச்சர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. பள்ளிக்கூடத்துக்கு அப்பப்போ விசிட் பண்ணுங்க. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போய் விடுவது அம்மாக்களாக முழுமையாக மாறிவிட்டது. அப்பாக்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாங்க. சம்பாதித்து கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு, மற்றவற்றை மனைவி பார்த்துக் கொள்ளுவாள் என்ற நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் அம்மாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் வீட்டுக்குள்ள வரணும். ஏன்னா நீங்க 2 பேர் தான் வீட்டுக்குள்ள இருக்கீங்க. அது மாதிரி 7-8 பேர்லாம் இப்போ இல்லை. மாமா சித்தப்பான்னு ஒரு சர்க்கிள்லாம் பக்கத்தில் இல்லை. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ரொம்ப குறைஞ்சு போச்சுங்கிற பட்சத்தில் அப்பாக்களின் பங்களிப்பு கூடுதலாக பிள்ளைகளின் கல்வி விஷயத்திலே தேவைப்படுகிறது. மறுபடியும் உங்களுக்கு 4 விஷயத்தை தான் நம்ம ரீஇன்ஸ்டேட் பண்ண நினைக்கிறேன். முதல் முக்கியமான விஷயம், இந்த பிள்ளைகளை குற்றவாளிகள் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். இந்த சமூகத்தினுடைய நெருக்கடிக்குள் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதற்கும் சாய்ந்து கொள்வதற்கு தோளும் தேவைப்படுகிறது. 1. 2வது, வீடு சரியான வழிநடத்தலை செய்யவில்லை என்றால் யாரோ ஒருவர் கையில் அவர்கள் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே உரையாடலை துவங்குங்கள். 3வது, நீங்க எப்படிப்பட்ட ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறீர்களோ உங்களிடம் என்ன விஷயங்களை பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அதைத்தான் பிள்ளைகள் செய்ய போகிறார்கள், அதனுடைய வழிநடத்தப்பட போகிறார்கள். 4வது, உங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்கள் இந்த சமூகத்துடைய ரிசோர்ஸ். இந்த ஸ்டேட்டை தூக்கி நிறுத்த போறவன், இந்த நாட்டை தூக்கி நிறுத்த போறவன், அறிவியலுக்குள்ள வரப்போறவன், எவ்ரிபடி இஸ் எ ரிசோர்ஸ். ஒருத்தனையும் சும்மா விட முடியாது. ஒரு பொண்ணையும் நோ அப்படி போ அப்படின்னு விட்டலாம் முடியாது. எல்லாரும் இஸ் எ ரிசோர்ஸ், எவ்ரிபடி இஸ் எ ரிசோர்ஸ். எல்லாரும் இந்த சமூகத்துடைய ஆளுமையும் சக்தியும். கடைசியா ஒண்ணு தான், நீங்க என்னத்தை வேணாலும் பெருமை நினைச்சுக்கோங்க, அதெல்லாம் அப்புறம். கடைசி வரைக்கும் கூடவே வரப்போறது எஜுகேஷன் மட்டும்தான்.
படிப்பு தான் நம்ம பிள்ளைங்களை தூக்கி நிறுத்தும். படிப்பு தான் அமைதியான சமூகத்தை உருவாக்கும். படிப்பு தான் வெற்றிகரமான சமூகத்தை உருவாக்கும். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.